இரவை அகற்றி வைகறைப் பொழுதை வெளிப்படுத்துபவனும் அவனே. இரவை அமைதி பெறும் நேரமாக அமைத்தவனும் அவனே. சூரியன் சந்திரனுடைய உதயம் மறைவு ஆகியவற்றின் கணக்கினை வரையறுத்தவனும் அவனே. இது பேரறிவு கொண்டவனும் வல்லமை மிக்கவனுமான இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டதாகும். திருக்குர்ஆன் அத்தியாயம் 6 வசனம் 96. திண்ணமாக அல்லாஹ்தான் உங்களுடைய அதிபதி. அவன் எத்தகையவன் எனில், வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான். பின்னர் தன்னுடைய ஆட்சி பீடத்தில் அமர்ந்தான். அவன் இரவை கொண்டு பகலை மூடுகின்றான். மேலும் இரவுக்கு பின்னால் பகல் விரைந்து வருகின்றது. அவனே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஆகியவற்றையும் படைத்தான். அவை அனைத்தும் அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டிருக்கின்றன. அறிந்து கொள்ளுங்கள், படைக்கும் ஆற்றலும் கட்டளை பிறப்பிக்கும் அதிகாரமும் அவனுக்கு உரியவையே. அனைத்து உலகங்களுக்கும் அதிபதியாகிய அல்லாஹ் அருள் வளமிக்கவன். திருக்குர்ஆன் அத்தியாயம் 7 வசனம் 54. நபியே, இவர்கள் புனைந்துரைக்கும் பேச்சுகள் குறித்து பொறுமையை மேற்கொள்ளும். இறைவனை புகழ்வதுடன் அவனை துதிப்பீராக. சூரியன் உதயமாகும் முன்னரும் மறையும் முன்னரும், மேலும் இரவு நேரத்திலும். திருக்குர்ஆன் அத்தியாயம் 50 வசனம் 39. வானங்களையும் பூமியையும் மனிதர்களையும் படைத்த அந்த இறைவனை பற்றி நாம் சிந்திப்போம். அவனது படைப்பாற்றலின் மேன்மையை நாம் உணர்வோம். இறைவனுடைய கட்டளைகளை பின்பற்றி நடப்போம். அவனுடைய அருளால் வெற்றி பெறுவோம்.